கவலைப்பட வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, பிரபல நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளினின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாள் நாடக மேடையில் சார்லி சாப்ளின் ஒரு நகைச்சுவை துணுக்கை கூறினார். எல்லோரும் கைத்தட்டி சத்தமாக சிரித்து மகிழ்ந்தனர். கொஞ்ச நேரம் கழித்து அதே நகைச்சுவை துணுக்கை மறுபடியும் கூறினார். இப்போது பாதி பேர் மட்டுமே சிரித்தனர். அதே போல சிறிது நேரம் கழித்து அதே நகைச்சுவை துணுக்கை மறுபடியும் கூற அவையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் மட்டுமே சிரித்தனர். நான்காம் முறையும் அதே நகைச்சுவை துணுக்கை மீண்டும் கூற அவையில் நிசப்தம் நிலவியது. அப்போது சார்லி சாப்ளின், ஒரே நகைச்சுவை துணுக்கிற்காக மறுபடியும் மறுபடியும் சிரிக்காத நாம் ஏன் ஒரே கவலையை நினைத்து மறுபடியும் மறுபடியும் அழுகிறோம் என்று கேட்டார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள இறை வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. துன்பங்கள் வரும்போது பொறுமையுடன் இருப்போம். நம்மை என்றும் தாங்கிக் கொள்கிற நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நமது கவலை நேரங்களை சிரித்து கடந்து செல்வோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.